ஹாய் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ், நான் ஃபெரோஸ். ஒரு மிக முக்கியமான பதிவு ஒன்று உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினைச்சேன். இது சம்பந்தமா தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசினது யாரையும் நான் கேட்கல. இது சம்பந்தமான ரிசர்ச் பண்ணும் போதும் எனக்கு கிடைக்கல. அது கொண்டு வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. நான் வேலையின் அளவுக்கு அதை பின்னாடி சொல்றேன். இது என்னன்னு கேட்டா, இந்த வீடியோவுடைய முடிவுல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இறைவன் ஒரு விஷயத்த ஒரு நேரத்துல நடக்கணும் அப்படின்னு நாடி இருந்தா அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவன் யாரை வச்சாவது ஒரு விஷயத்த முடிப்பான். அப்படி அல்லாஹ் நாடின அந்த ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு அல்லாஹ் சிலக்டட் பண்ணின ஒரு ஆள் உடைய ஸ்டோரி தான் இது. அவரோட பேர் டாக்டர் முகமது கமல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் எங்க அவரோட பிறந்திருக்கிறான்னு கேட்டா, அவர் ஈஜிப்ட்ல பிறந்த ஒரு மிக சிறந்த ஒரு சிறிதனம் வாழ்ந்திருக்கிறாரு. இதையும் தாண்டி அவர் ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர். இதையும் தாண்டி அவர் அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் என்னன்னு கேட்டா, அவர் ஒரு ஆர்கிடெக்டர் அண்ட் இன்ஜினியர். இவரை சம்பந்தமான ரிசர்ச் பண்ணும் போது ஒரு இடத்துல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் ஒரு குளோபலி ரெகக்னைஸ் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலும், சில இடத்துல சொல்லப்படுது எப்படின்னு கேட்டா, இவர் ஒரு காலகட்டத்துல உலகத்திலேயே இவர் தான் நம்பர் 1 இன்ஜினியரா இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அறிவின் பொக்கிஷமா இவர் இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு மிக அழகான ஒரு தன்மை ஒன்று என்னன்னு கேட்டா, இவரை தன்னை தானே பெருமையா உலக அளவில் ஒரு பாப்புலர் பிகரா இவர் காட்டணும் ஒருபோதும் இவர் நினைச்சதே இல்லை. சரியா? அதனாலேயே இவரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இந்த சோசியல் மீடியாவை சரி, மினிமம் பேஸ்புக்ல சரி, இவருக்கு ஒரு அக்கௌண்ட் இவர் கிரியேட் பண்ணி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறவோ அதெல்லாம் ஒன்றுமே இவர் செய்ய நினைக்கல. அதனால அதிகமானவருக்கு இவர் சம்பந்தமான இவர் ரிலேட்டடான விஷயம் கிடைக்கல. அதனால என்னமோ தமிழ்ல இவர் சம்பந்தமா யாரும் பேசல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ இந்த டாக்டர் கமல் அப்படின்னு சொல்றவரு 1908 பிறந்து 2008 இவர் மரணிக்கிறாரு. சரியா? இவர் மரணிக்கிறான்னு சொன்னா சும்மா மரணிக்கிறல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் செஞ்சுட்டு இவர் மரணிச்சிருக்கிறாரு. இவரோட பிறந்த நாள்ல இருந்து பாருங்க, 1908 இருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், அதுக்கு போறோம் இந்த பிரிட்டனுடைய கொலனைசேஷன் அந்த ஆதிக்கத்தையும் பார்த்துட்டு, அமெரிக்காவுடைய இம்பீரியலிசம் இதையும் பார்த்துட்டு 2008 இவர் மரணிக்கிறாரு. இவரோட வாழ்க்கையில ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருக்காது. என்னன்னு கேட்டா, இவர் 44 வயசுல தான் கல்யாணம் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு பிறகு இவருக்கு ஃபர்ஸ்ட் தரக்கா அந்த பேபி கிடைக்கும் போது இவங்களோட மனைவி என்ன செய்யறாங்க, பேபி கிடைச்சதுக்கு பிறகு இவங்க அந்த மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுது. இந்த மனைவியுடைய மரணம் மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இவர் இன்னொரு வாழ்க்கையை தேடி, இன்னொரு திருமணத்தை தேடி இவர் போகல. இவர் தன்னைத்தானே இன்னும் தனி படிச்சுக்கிட்டு இதுக்கு பிறகும் மிக சிறந்த ஒரு இறை நேசகராகவும் இறைவனை நெருங்கக்கூடியவராகவும் இறைவனுக்கு ஒரு அடிமையா நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல இவர் இன்னும் ஸ்ட்ராங்கா போக ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் சரியா 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. இப்படியாப்பட்ட இந்த கிரேட் பர்சன் ஒரு மிக முக்கியமான ஒரு இறைவனுடைய ஒரு நாட்டத்துக்கு உள்ளாகிறாரு. அது என்னது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு த குளோபல் டூரியான் யூடியூப் சேனல். இந்த கிங் ஃபஹத் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இந்த ஹாஜிகள் மக்காவில் தவாஃப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் கீழே டைல்ஸ் பிடிச்சோன்னு சொன்னால் எப்படியுமே அதில் ஒரு உடலுக்கு ஒரு குளுமையை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் அதிகமாக குளுமை ஏற்படுத்த மாதிரி ஏதாவது ஒரு டைல்ஸ் ஒன்று இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவோட இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபிவிருத்திக்காக உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு இன்ஜினியரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு இந்த கிங் ஃபஹத் சொல்றதுக்கு, அப்படி ஒரு சிறந்த நபரை கடைசியில தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. அவர் தான் இந்த டாக்டர் கமல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு இப்ப இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உண்டு இல்லையா. சோ அதனால இந்த மாதிரி ஒரு சிறந்த நபரை கூட்டு வரும்போது, அதாவது உலகத்திலேயே பெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு வரும்போது அவருக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அந்த கடமைக்கு சவுதி அரசாங்கம் இவருக்கு சல்லி கொடுக்க பாக்குது. அது மட்டும் இல்லாம பின்லாடன் கம்பெனி கூட இவருக்கு பைஃபோர்ஸா சல்லி கொடுக்க பார்க்கும்போது கூட இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, இவர் இறைவரை மட்டும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறைவன் பொறுத்துல இருந்து அவன மாளிகைக்கு எனக்கு வேலை செய்யக்கூடியவருக்கு அவன் தந்த அறிவினால் அதை நான் உதவி அவனுக்காக வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறான். இதை நான் செஞ்சுட்டு நான் இதுக்கு காசு எடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நான் இறைவனுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சரியா? இந்த நேரத்துல அவருடைய ஜெனுவினிட்டி, அவருடைய இறை அச்சத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. இப்ப இவருக்கு கிடைச்ச ஒரு ஆர்டர் என்னன்னு கேட்டா, மேல் இடத்துல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் கீழே போடணும், இந்த ஹை டெம்பரேச்சர் ஜோன்ல ஒரு குளுமையை ஏற்படுத்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற டைல்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோன்னே
இவரும் வந்து உலக அளவில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு டைல்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு. அது எப்படியாப்பட்ட டைல்ஸ் அப்படின்னு கேட்டா மிகவும் குறைவான நிலைமையில வந்து காணப்படுகிற ஒரு டைல்ஸ். அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா டாசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைல்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கிரீஸ்ல ஒரு மலை உச்சில வந்து இருக்கு. அங்க மட்டும்தான் இருக்கு. இதுதான் விஷயம். இப்ப இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து அதிகமா வந்து உடலுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, குளிர் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர் வந்து இதுக்கு போட்டி போடுவாங்க. எவ்வளவு கோடி பில்லியனா இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எது எப்படியோ கடைசிக்கு இது வந்து மக்காவுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு வாய்ப்பை வந்து இறைவன் புறத்துல இருந்து கிடைச்சிச்சு. இப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டா இவரு இந்த மாதிரி ஒரு கிரீஸ்ல ஒரு டைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னே இவர் அங்க கிரீஸ்க்கு போயிட்டு யாரு இந்த டாக்டர் கமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீஸ்க்கு போயிட்டு அங்க அந்த அது சார்ந்த அதுக்கு சொந்தக்காரங்களாகி அந்த கம்பெனியோட அந்த செக்ரட்டரியோட சந்திச்சு பேசி அதுல தேவையான அளவு கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த மலையில அரைவாசி அளவுக்கு வந்து அந்த டைல்ஸை வந்து அங்க இருந்து சவுதியை கொண்டு வர வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கு தேவையான சல்லியை வந்து அவங்களுக்கு கட்டிட்டு இந்த பணியை வந்து சிறப்பா வந்து முடிச்சிட்டாரு டாக்டர் கமால். நீங்க இன்றைக்கும் நீங்க மக்காவுக்கு தவாஃப் பண்ண போனா நீங்க பாருங்க அங்க அந்த வெள்ளக்கல் வந்து பிடிச்சிருக்கும். அது அந்த கிரீஸ்ல இருந்து கொண்ட டாசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைல்ஸ் தான். அதுல நீங்க காலை வச்சு பாருங்க. மற்ற டைல்ஸ்களுக்கு காலை வைக்கிறதுக்கு பார்க்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். சும்மா ஜில்லுன்னு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்றேன். அது எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வெளிய சைட்ல வந்து எப்படின்னு கேட்டா ஒரு 50% செல்சியஸ் டிகிரி இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் ஜோன்லயா இருந்தா கூட இந்த டாசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைல்ஸ்க்கு மேல வெறும் காலோட காலை வச்சா அந்த உஷ்ணம் வந்து எங்களோட உடலுக்கு வந்து விளங்காத அளவுக்கு அது எங்களை வந்து சில்லா வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகவும் ஒரு விசேஷமான இறைவனுடைய ஒரு படைப்பா இருக்கு. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறதா இருந்தாலும் இறைவன் உதவினால் வந்து கடைசிக்கு வந்து இதை வந்து மக்காவுக்கு வந்து கொண்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு பிறகு காலங்கள் செல்ல மறுக்கா இந்த கிங் ஃபஹத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன நினைச்சிருக்காரு கேட்டா இதே மாதிரி டாசோஸ் டைப்ஸ் வந்து இந்த மாபெரை வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஸ்ஜித் நபவிக்கும் வந்து நாங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுக்க ஒரு ஐடியா வந்து வாரத்துக்கு டாக்டர் கமால் அப்படி சொல்லக்கூடியவரை வந்து சொன்னோன்னே அவர் வந்து இறைவன் பூரத்துல இருந்து அதுவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பள்ளிக்கு இவரோட சொந்த ஐடியாவில் இவரோட உழைப்பால ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த வார சான்ஸை வந்து யாரும் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு? இது உடனே எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டு மறுக்கா கிரீஸ்க்கு எங்க வாங்கினாரோ யாரை சந்திச்சாரோ அவங்கள சந்திக்கிறதுக்கு மறுக்கா கிரீஸ் நோக்கி போனோடனே அங்க போயிட்டு சந்திச்சு எனக்கு நான் வச்சுட்டு போன பேலன்ஸ் ஆன அந்த மாபெலும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டா அந்த கம்பெனி செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாங்க நீங்க 15 வருஷத்துக்கு முந்தி வந்து எடுத்துட்டு போன உடனே இன்னொருத்தர் வந்து இதை எடுத்துட்டாங்க. நாங்க 15 வருஷத்துக்கு முந்தையே இதை கொடுத்துட்டோம். இப்ப இது எங்கட கையில் இல்ல அப்படின்னு சொல்லும் போது மிகவும் கவலை அடைஞ்ச அவரு என்ன சொன்னாருன்னு கேட்டா டாக்டர் கமால் அந்த செக்ரட்டரிக்கு இதை யாரு வாங்கினாங்களோ அந்த எண்ணத்தை வந்து அரவாசில கையை விடாம யாரு வாங்கினாங்களோ அவங்களோட கண்டெக்ட் டீடைல்ஸ் எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க இது 15 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு பிசினஸ் அப்படின்றதுனால அது சம்பந்தமான அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது வந்து மிச்சமே கஷ்டம் தான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிறந்த நபர் உலகத்துல ஒரு மிக சிறந்த இன்ஜினியர் டாக்டர் மக்காவ சேவைக்காக வந்து இவர் இப்படி கேட்கும் போது அதை மறுக்கலாததுனால நான் அவங்களோட கண்டெக்ட் இன்ஃபர்மேஷனை 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு ரெக்கார்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு நான் தேடி அதை வந்து சொல்றதுக்கான ஒரு ஏற்பாடு நான் செய்றேன் எங்கட சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கமால் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கிறாரோ அந்த டீடைல்ஸ் அவரோட கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெதர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சொல்லிட்டு டாக்டர் கமால் அந்த கிரீஸ்ல இருந்து வந்து புறப்பட்டு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அந்த டைல்ஸ் சொந்தக்காரவங்க அந்த செக்ரட்டரி வந்து இவருக்கு கால் பண்ணி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவருக்கு சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா அந்த டாக்டர் கமலுக்கு வந்து போன்ல சொல்றாரு இத வித்தவங்களோட 15 வருஷத்துக்கு முந்தி அவங்களோட கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியாவை சார்ந்த ஒரு சிட்டிசன் தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மெசேஜை கேட்டோன்னே டாக்டர் கமலுக்கு வந்து மிகவும் சந்தோஷமான நிலைமையில அந்த சவுதியில எடுத்த அந்த நபரை வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அவரை மீட் பண்றதுக்கு மிகவும் ஒரு ஆவலோட வந்து சவுதியை நோக்கி திரும்பி போறாரு. டாக்டர் கமால் அவர் அந்த சவுதியில வந்து இதை யாரு வாங்கியிருக்கிறாங்க 15 வருஷத்துக்கு முந்தி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அவரை வந்து அந்த முதலாளியை வந்து சந்திக்கிறாரு. சந்தித்தது பிறகு வந்து கேட்கிறாரு டாக்டர் கமால் 15 வருஷத்துக்கு முந்தி நீங்க கிரீஸ்ல இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி டாசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை டைல்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து நீங்க மலையில ஒரு அரைவாசி மாதிரி நான் யூஸ் பண்றதுக்கு நான் எடுத்துட்டு மீதியை வச்சுட்டு போனேன். அதை நீங்க எடுத்திருக்கீங்க. அதோடைய நிலவரம் இப்ப என்ன, யாருக்கு கொடுத்தீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு.
அப்ப அந்த முதலாளி வந்து சொல்றாரு, அது பத்தின எனக்கு ஒரு சரியான டீடைல்ஸ் இல்ல, நான் இந்த செக்ரட்டரி நான் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் செக்ரட்டரியை வந்து கண்டெக்ட் பண்ணி கேட்டதுக்கு பிறகு அந்த செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, நாங்க 15 வருஷத்துக்கு முந்தி இந்த தாசோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைல்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு வந்தது உண்மைதான், ஆனா இதுவரைக்கும் நாங்க எந்த யூஸும் பண்ணல, அப்படியே பேக்கேஜோடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். அப்ப இதை வந்து இந்த டாக்டர் கமாலுக்கு இந்த முதலாளி சொன்னோன்னு அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்ப என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டா, இவரு இப்ப இதுக்கு வந்து ஒரு கணக்கொண்டு கொடுத்தனே அவர் எடுத்திருப்பாரு. டாக்டர் கமால் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு பிளாங்க் செக் கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு இதுக்கு தேவையோ அவ்வளவு தேவையான நீங்க கணக்கை இதில் நீங்க எழுதிக்கங்க, நான் இந்த சைனை போட்டு தாரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவருக்கு இப்ப இந்த டைல்ஸ் வந்து மறுக்கவும் கிடைச்சிருச்சு. மஸ்ஜிது நபவிக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சேவையை வந்து இவர் எஃபோர்ட் வச்சு செய்ய போறாரு. நாளைக்கு மறுமையில் எனக்கு கூலி கிடைக்கும்ன்ற சந்தோஷத்துல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த சப்ஜெக்டை வந்து அந்த சவுதியில 15 வருஷத்துக்கு முந்தி இவர் வச்சுட்டு போன மீதி டைல்ஸ் யார் எடுத்தாரோ அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இப்படித்தான் இது மக்களை நாங்க இப்படி பிடிச்சோம், இது மிக குளிரை வந்து ஏற்படுத்தக்கூடியது உண்டு, மிக கஷ்டமான ஒரு டெம்பரேச்சர் நாங்க இருந்தாலும் இப்ப எங்கள்கிட்ட சவுதியில வந்து இவர் வந்து இப்படி மஸ்ஜிது நபவிக்கும் பிடிக்க சொல்லியிருக்காரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு. அதுக்கு வந்து நான் பார்க்க போனேன் 15 வருஷத்துக்கு முந்தி எடுத்தேன்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ்வோட வேலையை பாருங்க, அது சவுதியில உள்ளவரே ஒருத்தர் எடுத்து இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு பார்க்க அல்லாஹ் வந்து அவனோட தன்மையை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வந்து இந்த சம்பவங்களை சொல்லும் போது இப்ப இந்த 15 வருஷத்துக்கு முந்தி எடுத்தாரே மீதிய அந்த சவுதி நாட்டை சேர்ந்த அந்த சிட்டிசன் அவர் என்ன சொல்றாரு, பிளாங்க் செக் ஆகுது, சைன் ஆகுது. என்ன சொல்றீங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட அந்த பள்ளிக்கு இந்த டைல்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்காக நீங்க வந்து கேக்குறீங்க என்கிட்ட. இந்த நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின இந்த சல்லில நான் இது ஏன் சொத்தா இருந்தாலும் இதை வந்து நீங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை வந்து நீங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கோ வேற அபிவிருத்திக்காக நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா அதுல இதை நீங்க கொண்டு போயிட்டு அந்த பதிக்கக்கூடிய அந்த பாக்கியம் ஏன் சொத்துல இருந்து ஒரு துண்டு போகுதுன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு, இதுக்கு நான் உங்கள்ட்ட சல்லி எடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அதை 50 பைசா எடுக்காம ஃப்ரீயாவே கொடுக்கறாரு. எப்படி அல்லட ஏற்பாதுன்னு பாருங்க. அது சரியா விளையிட்டீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே சொல்லி வேலை இல்லை, அவ்வளவு ஒரு கண்ணீரே வரும், ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு போயிட்டு இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்காவிலையும் மதீனாவிலையும் முன்னுக்கு வந்து இந்த ஒரே மாதிரியான கல்லு தான் போட்டிருப்பாங்க. அதை நீங்க காலை வச்சுன்னு சொன்னாலே சும்மா அப்படி குளுமையா இருக்கும், எவ்வளவு டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்ல இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த டாக்டர் கமால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி உடைய ஃபைனல் ஆர்கிடெக்டர் டிசைனர் வந்து இவரா தான் வந்து இருக்கிறாரு. இதுல இருந்து நாங்க என்ன விளக்கிறோம்னு கேட்டா, இறைவன் ஒரு விஷயத்த நாடினான்னு சொன்னா அவன் யாரை வச்சாவது அந்த விஷயத்த சரியான நேரத்துக்கு சரியான விதத்துல முடிப்பான். சோ இறைவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்காக நாங்க வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஃபியூச்சர்ல இந்த யூடியூப் சேனல் மூலியமா நான் கொண்டு வர வச்சிருக்கிறேன். ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட சப்போர்ட் தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.